பேச ஆரம்பிச்சுன்னு வேஸ்டிய கட்டிட்டு ஓடி இருந்தீங்களா? நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு எங்க பொதுச்செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேச முடியும். எங்க கடைக்கோடி கொண்ட எனக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணா அது பேசுறது பாருங்க சகிக்க முடியலங்க. லேங்கி வைக்கிற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்க சாப்பிடுங்க ஐயா, காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில வாங்க ஐயா, மாலையில சரியா இல்லைன்னா காலையில ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்ல லேகிய தீர்ந்து போயிருங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலாம் இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்க உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா. இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க, செத்தா என்னை பாக்காதீங்க, உயிரோடு இருந்தா என்னை பாருங்க. இப்படி பேசுறாங்க அந்த ஆளு. ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க, ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு இந்த அண்ணாமலை லேகிய விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான். நீங்களா டிவியில பார்த்திருப்பீங்க. அண்ணா நான் லேகியம் தான் விற்கிறேன். நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது, நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி குடிச்சா. ஆம், நான் லேகியம் தான் விற்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழக மக்கள்ல 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐயா நேரம் வந்துருச்சுங்க அதை பத்தி பேசுறதுக்கு. இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்தா தப்பாயிரும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா, தனி பாதையாக இருக்குமா? இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம். அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு ஏக்கத்திற்கும் ஆவலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஐயா.